இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 420 பார்க்க போறோம். எனக்கு இந்த 420 நம்பர் ஸ்பெஷல். மாதரா ரெட் வேப்பர் எல்லா கேட்ஸும் ஓபன் ஆகல வர ரத்தத்தோட யூனிக்கான வேப்பர். ஆனா இப்போ ஆக்சுவலா என் சொந்த கண்களால பார்க்க முடியுது. ஆட்டம் லிப்ஸ் அதோட மரத்துல இருந்து இறந்து விழுகிற அதே கலர் போல இருக்குன்பா. நீ சொல்றதும் சரிதான். ஆனா அது விழுகிறதுக்கு ரீசன் பர்பஸ்லாம் இல்ல. ஃப்ரெஷ் கிரீன் லீவ்ஸ்க்கான நரிஷ்மெண்டா இருக்கும். அது மூலமா மரத்துல புது பட் லீவ்ஸ் முளைக்கும். இதுதான் யூத்தோட கிளைமேக்ஸ். அதிக கரிஞ்சிவப்பு எரியும் போதுன்னு பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த 8 இன்னர் கேட்ஸ் ஃபார்மேஷன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. காய் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டு பஞ்ச் பண்ணுவாரு. அந்த பவர் இன்டென்ஸே வேற லெவல்ல இருக்கும். முடிச்சுடுங்க காய் சென்சன் கத்துவான் லீ. மின்னட்டோ காய் இது உன்னோட தான் கேட்கவும் லீ இது சென்சேவோட செகிசோ த ஈவினிங் எலஃபன்ட்ன்பா. காய் செகண்ட் ஸ்டெப் போறப்ப 8 கேட்ஸே ரிலீஸ் பண்றதுனால வர பெயின்ல மாட்டிக்குவாரு. போன் கிராக் ஆகும். இதை பார்த்த லீ என்ன பாதிலேயே ஸ்டாப் ஆயிட்டாரு. ஈவினிங் எலஃபன்ட்ங்கிறது கண்டினியூஸான அட்டாக் தானே. அது ஸ்பீட்ல 1 to 5 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணுன்னு திங்க் பண்ணுவான். காய் என்ன ஒரு நம்ப முடியாத வழி. ஆனா இதுக்கு நான் பழகி இருக்கேன். அடுத்த தடவை அவனுக்கு எந்த ஓப்பனிங்ஸும் கொடுக்காம அதை கீப் அப் பண்ண போறான்னு பண்ணுவாரு. லீ மனசுக்குள்ள கேட் ஆஃப் க்ளோசிங் 5th கேட் ஓபன் பண்றப்பவே அவ்வளவு வலி இருக்கும். வெயிட் பண்ணி சொல்லுவேன். கேட் ஆஃப் டெத்தோட லெவல் ஆஃப் பெயின்ங்கிறது என் கற்பனைக்கு வெட்டாததா இருக்கும் திங்க் பண்ணுவான். அடிவாங்கி விழுந்து இருந்த மாதிரா காத்துல பஞ்ச் பண்ண குண்டு வீச்சு மாதிரி இருந்துச்சு. சொல்ல போனா ஏர் கேனான் போலன்பா. லெஃப்ட் சைட்ல இருக்க கொம்பு உடையும். 4-5 தான் வாங்கி தான் மோசமா இருக்குன்னு இருந்துச்சு. பிஸ் கிரியேட் பண்றாது கிட்ட இருந்து டெஃபினட்டா அடி வாங்காம வெயிட் பண்ணி ஆகணும்பா. கக்காஷி சாதிச்சிட்டானான்ட்டு பாக்குறப்ப மாதிரா மேல வருவான். ஒரு அதிசயமா 8 கேட்ஸ் இந்த ஃபார்மேஷன்ல இருக்கான். நானும் கேமுக்கு வர விளையாடலான்பா. கக்காஷி இன்னும் அவனை தோக்கடிக்கிறேன் பாரு. காரா மைட் கை செஞ்சது கேட்பான். கக்காஷி 8 இன்னர் கேட்ஸ் ஃபார்மேஷன் இந்த டெக்னிக் ஒருத்தரோட பிளேஸ்டான லிமிட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி அவங்களோட மேக்ஸிமம் பவரை வெளிய எடுத்து கொடுக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால சுனின் எக்ஸாம்ஸ்ல லீ உனக்கு அகைன்ஸ்டா பயன்படுத்தின ஜுட்சுவோட ஃபைனல் ஸ்டேஜ் இது. 8 லிமிட்டர்ஸ் ரிலீஸ் பண்ற ரிசல்ட்டா 5 காகேஸை விட 10 மடங்கு அதிக சக்தி இருக்கும். ஆனா இது டெம்பரவரி. ஆனா இதை பயன்படுத்தின யூசர் இதை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா செத்துருவாங்கன்னு பாரு. மாதரா காய் வரத பார்த்துட்டு காத்த உதச்சு மேல வரான்பா. வேற சுனின் எக்ஸாம்ல நடந்த இன்சிடென்ட் யோசிப்பான். சாண்ட் கஃபினையே ஒரு கையால தட்டி விட்டது. நான் நேசிக்கிறேன் என்னோட பிரசிஷனான ஸ்டூடெண்ட் இருப்பாரு. இதை யோசிச்சு காரா ராக்லி நீன்பா. லீனா சோகமா இல்ல தன்னை தீத்துக்கிறவங்களை பார்த்து பரிதாபமோ கருணையை காட்டுறது அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரின்பா. மின்னட்டோ நம்ம காய்க்கு அசிஸ்ட் பண்ணோம். கவனமா கேளுங்கன்னு பாரு. நீ தலையாட்டுவான். கக்காஷி சென்சே மாதரா வச்சிருக்க அந்த பிளாக் வெப்பன்ஸ் பிரச்சனை கொடுக்க கூடியதா இருக்குன்னு பாரு. மின்னட்டோ அது எதுல இருந்து ஆக்டிவேட் ஆகிற டைப் இல்ல. அது எப்போ ஸ்டாண்ட் பைலே இருக்க டைப். சேஞ்ச் இன் ஃபார்முக்கு போகும். அதோட இம்பாக்ட் பாயிண்ட்ஸ்மே டிசப்பியர் ஆயிரும். ஆனா அது உங்களை கான்டாக்ட் பண்ணா கிளியர் சென்சேஷன் இருக்கும். அதே சமயம் அவனால 70 மீட்டர்ஸ் மட்டும் தான் அனுப்ப முடியுது. அதை தாண்டி போச்சுன்னா அவனோட கண்ட்ரோல் இழந்துடுறான். அதே சமயம் அது ஆக்சுவலா எக்ஸிஸ்ட் ஆகி கண்களால பார்க்க முடியாதால உன்னோட காமி அது மேல வேலை செய்யும் கக்காஷி. அதை தூரமா அனுப்பது மூலமா அதுல மாதரா கண்ட்ரோல் பண்றதுல இருந்து பிரிவென்ட் பண்ணலாம் பாரு. கக்காஷி நேர்மையை சொல்லணும்னா என்னோட இடத்துக்கு என்னோட பார்வை இழந்துட்டு இருக்கேன். காமியால அக்யூரேட்டா பிடிக்கணும்னா பக்கத்தால இருந்தா பாத்தாகணும் பாரு. மின்னட்டோ காராவை கூப்பிட்டு சாண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு கேட்பாரு. காரா ஏன் சாண்டால கக்காஷி டிரான்ஸ்போர்ட் பண்ண வைக்கலான்னு பாக்குறீங்களா? ஆனா அவன் அட்டாக்ஸ் அவாய்ட் பண்ற அளவுக்கு என் சாண்ட் ஃபாஸ்ட் இல்லன்பா. மின்னட்டோ அதான பிரச்சனை இல்ல. அது என் மேல. கக்காஷி கிட்ட என் கூட இவனு இருக்கட்டும் பாரு. 8 இன்னர் கேட்ஸ் த 6th கேட் ஆஃப் ஜாய் ஓபன் பண்ணுவான். மின்னட்டோ லீய பாத்துட்டு நீயுமே 8 இன்னர் கேட்ஸ் மாஸ்டர் பண்ணிக்கேன்னு கேட்பாரு. லீயனால 6th கேட் வரைக்கும் தான் ஓபன் பண்ண முடியும். நான் இப்ப இருக்க போல எனக்கு பவர் இல்லாதத நான் இப்போ சபிச்சது இல்லைன்பா. மின்னட்டோ இல்ல அதுவே போதும் லீ. ஏன்னா நீ இன்னும் காய் உயிரை கொடுத்து பாதுகாக்கணும்னு விரும்புற புது ஃப்ரெஷ் லீஃப் பாரு. மாதராவை சுத்தி காய் ரொம்ப வேகமா ஓடுவாரு. மின்னட்டோ லீ கிட்ட நீ காராவோட வந்து அவனை சப்போர்ட் அண்ட் கார்ட் பண்ண விரும்புற. அப்புறம் என்னோட ஒரு குணையை வச்சுக்கன் பாரு. ஓடுற காய மாதரா நோட்டம் மட்டும் இருக்கப்ப காய் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அட்டாக் வைப்பாரு. மாதரா ஃபாஸ்டா இருக்கான்ட்டு தடுப்பான். செகண்ட் ஸ்டெப் அடி விழுவும். 3rd ஸ்டெப் 4th ஸ்டெப் வைக்கிறப்ப மாதரா என்னால நகர முடியலன்பா. 5th ஸ்டெப் வைப்பாரு. மின்னட்டோ என்னாலும் கீப் அப் பண்ண காயின் பாரு. மாதரா ஏதோ வந்துட்டான்ட்டு 6 ட்ரூத் சீக்கர் ஆப்ல ஒன்ல அவனை கவர் பண்ணிட்டு மிச்ச 5 யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். காய் கிட்ட போகும். மின்னட்டோட குணம் எறிவான். மின்னட்டோ டெலபோர்ட் ஆயிட்டு மனசுக்குள்ள கிரேட் டைமிங் லீன்பாரு. 5 அவர் மேல படவும் டெலபோர்ட் ஆயிருவாரு. வேற கக்காஷியை சாண்ட் மூலமா மாதரா மறைஞ்சிருக்க இடத்துக்கு அனுப்புவான். கக்காஷி காமோய் பண்ணுவோம். அதுல பாதி மறைஞ்சிரும். காய் உள்ள பூந்து வச்ச அட்டாக்ல மாதரா ட்ரூத் சீக்கர் ஆப்ல பொழந்துட்டு வருவான். வாயில பிளட் வரும். இந்த ஒரு அட்டாக்ல நடந்த இம்பாக்டே வேற லெவல்ல இருக்கும். காய்க்கு பயங்கரமா மூச்சு வாங்கும். மாதரா எந்திரிச்சு வாயில இருக்க ரத்தத்தை தொடச்சிட்டு நீதான் ஃபர்ஸ்ட். அஷிராமாவோட மட்டும்தான் எனக்கு இந்த எக்ஸைட்மெண்ட் உணர்வு இருக்கும். இன்னும் நாள் ஆட முடியல. உன்கிட்ட வேற ஏதாவது மூவ்ஸ் இருக்கா? எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபன் கொடுன்பான். காய் மனசுக்குள்ள செகிசோட இத்தனை அட்டாக்ஸ்ல இருந்து எந்திரிச்சிருக்கான்னு திங்க் பண்ணுவாரு. காயோட முகத்துல வர ஒரு வேர்வை துளி கீழே விழும். அப்படியே டிரான்சிஷன் ஆகும் குராமா இருக்க பிளேஸ்க்கு. நருட்டோ கண்ண முடிச்சு நான் எங்க இருக்கேன் செத்துட்டேனான்பா. எது உனக்கு மரணத்துக்கான யோசனை கொடுத்துச்சுன்னு வாய்ஸ் கேட்கும். நருட்டோ எந்திரிச்சு பார்க்கவும் அந்த பர்சன் மரணம் பத்தின உன்னோட நெறிமுறை கண்ணோட்டம் என் காலத்துல இறக்கதை விட ரொம்ப வேறுபட்டது. மரணங்கிற வார்த்தையோட தன்னை எளிதா மாத்திக்கணும். உணர்ச்சி மயமான்பாரு. நருட்டோ யாருன்னு கேட்பான். அந்த பர்சன் இது இந்த இடத்துக்கான ரொம்பவும் துல்லியமான கேள்விதான். ஆனா ஒரு அறிவிப்பாளரா உன்னால என் பேரோட என் செயலை அணைக்க முடியுங்கிறதுல ரொம்ப சங்கடமா இருக்கேன்ட்டு திரும்புவாரு.
நருட்டோ ஷாக் ஆவான். நான் அமைதியையும் ஒழுங்கையும் அடையிறவன், என் பேரு ஹாகரோமோன்பாரு. நருட்டோ ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பாருங்களேன், அவனுக்கு இன்னும் புரியல. ஹாகரோமோ, சொல்ல போனா நீ இப்படிப்பட்ட நிலைக்கு வருவீங்கத நான் எப்பவோ எதிர்பார்த்தேன் பாரு. நருட்டோ மனசுக்குள்ள இவர் என்ன சொல்றானே புரியல. பாக்க போனா தொல்லை பிடிச்ச கிளடு கட்டைகள்ல இவரும் ஒருத்தர் போல திங்க் பண்ணுவான். நருட்டோ அவரை பார்த்து உட்காந்துட்டு மன்னிச்சுக்கங்க தாத்தான்பா. ஆகரோமோ எப்பன்கவும் நருட்டோ அந்த கண்கள் ரெனேகான்பா. ஆகரோமோ, நீ கவனிக்கிற கண்களை கொண்டவனா தோன்ற. உன் சூழ்நிலைகளை நீ நடைமுறை ரீதியா புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் எஞ்சி இருக்கு. நீ இன்னும் இறக்கல. இந்த இடம் உள்மனம், அவசரம் புரியுது. ஆனா இந்த மொமெண்ட்லங்கும் போது நருட்டோ மனசுக்குள்ள இந்த தாத்தா எதிரிலியான்னு திங்க் பண்ணிட்டு சிம்பிள் வேர்ட்ஸ்ல நான் பேச மாட்டீங்களா, நாமளா பேச தெரியாதான்னு கத்துவான். ஆக்சுவலா ஆகரோமோ சொல்ற விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு யூஸ்வலா எடுத்துக்கிற டைமிங்க விட ஓவரா போகுது. ஆகரோமோ நான் பழங்காலத்தை சேர்ந்தவன். காலப்போக்குல கலாச்சார மரபுகள், கருத்துக்கள், அப்புறம் நெறிமுறைகள் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. நான் காலத்தை கடந்து ஒரு மறுபிறவியை சந்திக்கிற ஒவ்வொரு நிகழ்வுலையும் மத்தவங்களுக்கும் எனக்குமான வேறுபாடுகளை நான் பெருசா உணர்ந்திருக்கேன். புதிய விஷயங்களையும் சொற்களையும் முறைப்படி ஒழுங்குபடுத்தவும் கத்துக்கவும் முடிஞ்சு. இருந்தாலுங்கும் போது நருட்டோ வந்துச்சு கத்த ஆரம்பிச்சிருவான். பேசுறத நிறுத்தியா, உன்ன மாதிரி வினோத கிழமை பேசாத உட்காந்து கேட்கல எனக்கு நேரம் இல்லையான்பா. ஆகரோமா வார்த்தைகளை தேடுறது மட்டும் இல்ல, ஆனா புலமையிலயும் தெளிவின்மை இருக்கு. விருப்பங்களோட கம்யூனிகேஷன் சச்சிவாலினா கூடவே டெபினேஷனுக்கான டிஃபிகல்ட்டி இருந்தா அப்படின்னா நான் சிம்பிளாவே பேசுறேன். இப்ப இருக்க லட்சியவாதம் அப்புறம் பொருள் முதல்வாத சிந்தனையை கணக்குல எடுத்துக்கிறேன் பாரு. நருட்டோ, நீ ஏலியன் இல்ல வேற ஏதாவதா? அதாவது நீ ரொம்ப கண்ணியமானவனா இருக்கு ஆனான்பா. ஆகரோமோ, ஆனா அது கொஞ்சம் அதிகம் நினைக்கிறியா? ஏலியனா சீரியஸாவான்னு கேட்பாரு. நருட்டோ ஷாக்ல நிப்பான். ஆகரோமோ, சரி ஒருவேளை அது ரொம்ப தொலைவுல இருக்கலாம், அது எப்படினாலும் போது நருட்டோட லுக்க பாத்துட்டு உனக்கு இன்னும் பொருள் இல்லையா, நம்ம கான்வர்சேஷன் இன்னும் சிக்கலான சவாலா போகுதுன்னு பாரு. நருட்டோ, இல்ல அப்படியே பேசுங்க, இறுதி அப்பதான் நீங்க பேசுறது புரியுது, அதான் ஷாக்ல நின்ன. உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்டைல சீக்கிரமாவே மாத்திட்டீங்க தெரியுமான்னு கேட்பான். ஆகரோமோ, நிஜமாவா? அப்படின்னா அப்படியே பேசிட்டுமான் பாரு. நருட்டோ லுக்க மாத்திட்டு வார்த்தைகள் உங்க முகத்தோட மேட்ச் ஆகல, ரொம்ப பயமூத்திரமா இருக்குன்ட்டு அவரோட கண்ணியத்தையே அளந்துட்டான்னு திங்க் பண்ணுவான். நருட்டோ, கொஞ்சம் ஃபார்மலாவே இருக்கலாம், இல்லனா முட்டாள் மாதிரி தெரிவிங்கன்பா. ஆகரோமோ, ரொம்ப தூரம் போயிட்டு இல்லையா, முட்டாள்னா என்னடா, நான் ஆரம்பத்துல பேசினதை கன்சிடர் பண்ணா எனக்கு தெரிஞ்சு நான் உன குறையும் சொல்ல முடியாது, அப்ப இது ஓகேவான்னு கேட்பாரு. நருட்டோ, அது பர்ஃபெக்டா இருக்குன்பா. ஆகரோமோ, உண்மையிலேயே எனக்கும் புரியுதுன்னு. நருட்டோ, இறுதியே நான் உங்களோட பேசலாம். சரி தாத்தா, நீங்க யாரு, உங்களுக்கு இந்த இடத்த பத்தி நிறைய தெரிஞ்சிருக்குனா எனக்கு வெளியே போறது எப்படின்னு சொல்லுங்கன்பா. ஆகரோமோ, எல்லா கேள்வியும் ஒன்னா கேட்காதரா, நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே செத்து போயிட்டவன். இந்த உலகத்துக்கு சக்கராவை பரப்பணும் துறவி, ஜெனரேஷன்ஸ் கடந்து கோர்ஸ் ஆஃப் நின்ஷுவை உறுதி செஞ்ச நிஞ்சா கிரீட். என் பேரு ஹாகரோமோ, நிஞ்சா கிரீடோட ஃபவுண்டர். சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேட்ச்னு சொல்லுவாங்கன்னு பாரு. நருட்டோ, என்ன சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேட்சா? கட்டுக்கதையில இருந்த சேஜ்னு பெர்வி சேஜ் நாருட்டோ எனக்கு சொன்னதான்பா. ஹாகரோமோ, ஓ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கான் பாரு. நருட்டோ, தெரியும், நீங்க தானே நிஞ்சுட்சுவை கிரியேட் பண்ணது சரியான்னு கேட்பான். ஹாகரோமோ, நிஞ்சுட்சு இல்ல நின்ஷு, த நிஞ்சா கிரீட், நம்பிக்கை பறக்கிறக்கான அர்த்தமா, அத மோதல்களை உருவாக்குற நிஞ்சுட்சு உடல குழப்பிக்காதேன்பாரு. நருட்டோ, அதெல்லாம் சரி, நீங்க தான் அந்த சேஜ்னா நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்க வேண்டியது இருக்கு, ஆனா இப்போதைக்குங்கும் போது. ஹாகரோமோ ஷாக் ஜோவை தண்ணில வைக்கவும் கலங்கி நருட்டோ தண்ணில நோட் பண்றப்ப ஆஷுரா தெரியும். நீ என் பையன் ஆஷுராவோட எப்படியா இருந்தாலும் நிலைமை எல்லாம் இப்ப நடைமுறையில இருக்கு, நான் உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குன்னு பாரு. நருட்டோ, ஆஷுராவா ஒப்படைக்கிறதா, புரியாம பேசுறத விட்டுட்டு என்ன வெளியே தாட்டி விடுங்களேன்பா. ஹாகரோமோ, மன்னிச்சுக்க, அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ்லாம் எனக்கு இல்ல, வெளியே இருக்கவங்க என்ன செய்யறாங்களோ அதை பொறுத்துதான், இப்போதைக்கு என்னால மெசேஜை ரிலை பண்ண மட்டும் தான் முடியும் பாரு. நருட்டோ, நீங்க பேசுறது இப்ப எனக்கு புரியலைன்பா. ஹாகரோமோ, அதுக்கு அர்த்தம் இப்ப நீ அவசரப்படுறது எந்த டிஃபரன்ஸையும் கொண்டு வராது, அதனால நீ கொஞ்சம் என்ன லிசன் பண்ண விரும்புற, இல்ல நீ கேட்டே ஆகணும். ஃபர்ஸ்ட் நான் என் அம்மா அப்புறம் பசங்களை பத்தி சொல்றேன் பாரு. ஷாக்குஜோவை வச்சு கீழே இருக்க வாட்டல தட்டவும் காகுயா உருவம் தெரியும். என் அம்மா காகுயா உச்சிருச்சுக்கி ரொம்ப தூரத்துல இருக்க பிளேஸ்ல இருந்து உங்க நிலத்துக்கு வந்தாங்க. டிவைன் ட்ரீல இருக்க ஃப்ரூட் தேடி. நீ இந்த போர்ல பார்த்த அதே டிவைன் ட்ரீயோட சக்கரா ஃப்ரூட். காகுயா பழத்தை சாப்பிட்டு சக்தி அடைஞ்சா. இந்த லேண்ட் அடக்குனாதான் சொல்லுவோம். நருட்டோ, காகுயா எங்க இருந்து வந்தாங்க, அவங்க உங்களோட ஸ்ட்ராங்கரா? எனக்கு தெரிஞ்ச எல்லா அம்மாக்களும் கோவப்பட்டா பயமுறுத்தும்படி ஆயிருவாங்க இல்லையான்னு கேட்பான். ஹாகரோமோ, அவங்க எங்க இருந்து வந்தாங்கிறது மேட்டர் இல்ல, அம்மாக்கள் சக்தி வாய்ந்தவங்க, எல்லாத்த விட அதிக சக்தி வாய்ந்தவங்க. சிலர் என் அம்மாவை முயல் தெய்வம்னாங்க, சிலர் டீமன்னாங்க, ஆனா ரெண்டு தரப்புமே அவங்கள வணங்கினாங்க, பயந்தாங்க. அப்புறம் 2 குழந்தைகளை பெத்தெடுத்தாங்க, அதுல ஒரு பையனா. நாங்க சகோதரர்கள் என் அம்மா செஞ்சு வச்சுட்டு போன பாவங்களுக்கான பரிகாரமா டிவைன் ட்ரீயோட அவதாரமான டென்டைல்ஸோட போரிட்டோம். எனக்குள்ள சீல் செஞ்சுட்டேன். டிவைன் ட்ரீ அதோட சக்கர பழத்தை பறிச்சது, அதை ரெக்கவர் பண்ற அட்டம்ப்ட்ல ரேம்பேஜ் ஆச்சு. அப்புறம் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு எனக்குன்னு 2 பசங்க வந்தாங்க. நான் என்னோட பெரிய பையனுக்கு இந்திரான் பேர் வச்சேன், சின்ன பையனுக்கு ஆஷுரா, அப்புறம் நிஞ்சா கிரீட சொல்லி கொடுத்தேன். ஆனா அவங்க 2 பேருக்கு இடையில ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஒருத்தனுக்குள்ள என்னோட பவர்ஃபுல் சக்கரா ஜீன் இருந்துச்சு, அப்புறம் இன்னொருத்தங்கிட்ட இல்ல. அப்புறம் அந்த டிஃபரன்ஸ்ங்கிறது எக்ஸ்ட்ரீம் மேனர்ல அதுவே பகிரங்கமாச்சுன்னு பாரு. நருட்டோ, உங்களை என்னால தெளிவா ஃபாலோ பண்ண முடியல, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்பான். ஹாகரோமோ, ஷார்ட்டா சொல்லணும்னா எக்ஸப்ஷனலான அண்ணன் இந்திரா, அப்புறம் ஸ்டூபிடான தம்பி ஆஷுரான் பாரு. நருட்டோ, அப்பா அவன் ஸ்டூபிடா? ஈவன் அவனோட அப்பா ஏஜ் ஆஃப் த சிக்ஸ் பேட்ஸா இருந்துமான்பா. இதை நான் சொல்லவும் இல்ல, ஆனா அவன் பேரண்ட்ஸ் 2 பேரும் எக்ஸப்ஷனலா இருக்கலாம் மேட்டரே இல்ல. அவங்களோட எபிலிட்டிஸ் இவங்களுக்கு முழுமையா வருங்கிறதுலயும் எந்த உத்தரவாதமும் இல்ல, கேட்ட மாதிரி இல்ல. அவன் விஷயத்துல இருக்க போலவே நருட்டோன் பாரு. நருட்டோ பெருமூச்சு விட்டு ஏதோ ரீசனால எனக்கு அது மட்டும் கம்ப்ளீட்டா புரியுதுன்பா. ஹாகரோமோ, அப்புறம் நீ உண்மையா ஆஷுராவோட ஒத்து போற, உன் செயல்கள்லயும் சரின்னு பாரு. நருட்டோ, என்ன என் செயல்களான்பா. ஹாகரோமோ, ஆஷுரா அப்புறம் இந்திரா வாழ்க்கையில வேற வேற பாதையில நடந்தாங்க. அண்ணன் இந்திராவுக்கு ஸ்ட்ராங்கான தோஜுட்சு அப்புறம் சென்சஸ் பிறப்பிலேயே இருந்துச்சு. அப்புறம் ஜீனியஸ் அழைக்கப்பட்டான். எப்பவும் எல்லாத்தையும் தனியா செய்வான், அவன் சொந்த ஸ்ட்ரென்த் நம்பிதான் இருப்பான். அப்புறம் அவனோட சக்தி டிஃபரெண்ட் அண்ட் ஸ்பெஷல்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். அவனோட அந்த சக்தியால
எல்லாத்தையும் சாதிக்க முடியணும்னு வந்தான். அப்புறம் அந்த பக்கம் எதுவுமே சரியா போல அவனோட தம்பியான ஆஷுராவுக்கு. சின்ன வயசுல இருந்து எதையுமே செல்ஃபாலாம் செஞ்சுக்க மாட்டான். அவன் அண்ணனோட சேம் பவர் அடைய அவனுக்கு எப்பவும் கோஆபரேஷனுக்கு மற்றவங்க தேவைப்பட்டாங்க. அவன் சொந்த எஃபர்ட்ஸோட ட்ரைனிங் எப்ப ஸ்ட்ரகிள் ஆகி பாடிலி சக்ரா பவர் ஆஷுராவுக்குள்ள இருந்து அவேக்கன் ஆச்சு. அப்புறம் அவன் அண்ணனோட போட்டி போடுற அதிகாரத்தை அடைஞ்சான். தன்னை சுத்தி இருந்தவங்களோட ஒத்துழைப்பாலையும் உதவியாலையும் தன்னாலையும் ஸ்ட்ராங் ஆக முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் பாரு. நருட்டோ கீழே பாக்குறப்ப ஆஷுரா அப்புறம் அவன் கூட இருந்தவங்களை பாப்பான். நருட்டோ மத்தவங்களை பத்தி நினைக்கும் போது அவங்க மீதான அன்பையும் தெரிஞ்சுக்கிட்டான். எல்லாத்தையுமே சாதிக்க கூடியது அன்புதான்ங்கிறத உணர்ந்தான். சின்ன பையன் அவன் வாழ்க்கையில தேர்ந்தெடுத்த வழியில புதிய சாத்திய கூறுகளுக்கான ஒரு பார்வையை பிடிச்சதுன்னு நினைச்சேன். எனக்குள்ள இந்த டென்டைல்ஸோட பவரை நான் பிரிச்சேன். அப்புறம் ஒவ்வொரு பீஸும் பேர் வச்சேன். அப்புறம் அந்த கோஆபரேஷன்ங்கிற பிணைப்பு உண்மையான சக்தியா இருக்கும்னு நம்பினன் பாரு. நருட்டோ சிரிப்பான். ஹாகரோமோ அப்புறம் இளையவன் ஆஷுராவை நிஞ்சா கிரீடோட லீடர் அண்ட் கார்டியன் ஆக்குன. அவனோட மூத்த சகோதரன் இந்திரா அவன் தம்பிக்கு ஒத்துழைப்பான்னு நம்பினேன். இருந்தாலும் பாரு நருட்டோ ஷாக்ல பாப்பான். இந்திரா என் டெசிஷனை ஏத்துக்கல. அப்புறம் அந்த நாள்ல இருந்துதான் முடிவில்லாத மோதலே தொடங்குச்சு. அவங்களோட உடல்கள் அழிஞ்ச பின்னும் அவங்க 2 பேர்த்தோட மெருகேற்றப்பட்ட சக்ரா காலங்கள் தாண்டி மறுபிறவி எடுக்க தொடங்குச்சு. கண்டினியூவா மறையாம ஓவர் அண்ட் ஓவர் அன்பாரு. நருட்டோ சிரிச்சு பயமுறுத்தும்படியா இருக்கு. பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்பவும் அவங்க யாரையாவது பொசஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்பான். ஹாகரோமோ அது நீதான் நருட்டோன்னு பாரு. நருட்டோ ஷாக் ஆவான். ஹாகரோமோ இளையவன் ஆஷுரா நீயா மறுபிறவி எடுத்திருக்கான் பாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேட்ஸ்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன் அடுத்து பார்க்க போறோம். நருட்டோ